ரொம்ப நேரமா எங்கேயோ சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு? நானா? நான் இப்பதான் வரேன். இல்லையே, ஒரு நேரத்துக்கு முன்னாடியே எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ணனை பார்த்து ஓடிட்டேன்னு நினைச்சேன். அது சும்மா வந்தேன். சித்தப்பா. என்ன என்ன சித்தப்பா புலம்பிட்டு இருக்கீங்க? அயன் பண்ண துணியை கொடுத்திருந்தா கடையை முட்டு போயிட்டான். ஐயோ, இன்னைக்கு நாம வெளியே போன மாதிரி தான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். பாவம், அந்த அக்கா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இம்சையும் இங்கேயே இருக்கு. அவசரப்பட்டு வர சொல்லட்டுமோ? என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், மெசேஜ் காத்து சொல்றான். எப்படியாவது அவங்க காசு கொடுத்துடலான்னு பார்த்தா முடியாம போச்சு. எல்லாரும் லாகின் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. சரி, மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் உங்களை நம்பி வர கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுக்காக 3 கிலோமீட்டர் இருக்கிற லொகேஷனுக்கு சுத்தி போய் டிப்ஸ் கேக்குறது, ஹெல்மெட் இல்லாம கஸ்டமரை கூட்டிட்டு போறதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்மளை நம்பி நம்ம கிட்ட பைக் கொடுத்தவங்களுக்கு நம்ம கரெக்ட் டைம்ல திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்பதான் நாளைக்கு நம்மளை நம்பி ஸ்கூட்டியோ பைக்கோ தருவாங்க. 3வது விஷயம், அடுத்தவங்க பைக் தானேன்னு பல்லு மீட்டெல்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு ஓட்டக்கூடாது. சொந்த வண்டி மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். இல்லனா நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். லாஸ்ட் விஷயம், ஆன்லைன் குரூப்ல நீங்க எல்லாரும் கனெக்டடா இருக்கணும். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா பக்கத்துல இருக்கிறவங்க போய் ஹெல்ப் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. சோ லேட் பண்ணாம சீக்கிரமா எல்லாரும் வந்து சேருங்க. இப்ப கிளம்புங்க. டாடா 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 டாடா. ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? நீயும் கிளம்பு, அப்படியே நானும் கிளம்புறேன். இரு செல்வி, இத்தனை பேர் என்கிட்ட பைக் ஓட்டுறாங்க, உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன். நீ ஓட்டுறியா? முதல்ல நான் வண்டி ஓட்ட கத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். சரி? வணக்கண்ணே. அண்ணி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். டேய் சரவணா, இவடா. மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரா. டேய், மாமா ஆசீர்வாதம் என்னைக்கும் முக்கியம். மாமா நமக்கு சாமி மாதிரி. மாமாவை எங்க பார்த்தாலும் நீ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், சரியா? டேய் சரவணா, ஹாய். வா வா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அட, அவன் என்னத்தமா படிக்கிறான்? ஒரே விளையாட்டு தான். சரி, நீ சொல்லுமா, நீ தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆமே. டாக்டரா போறியா கலெக்டரா? குணா, என்ன ஏன் வந்து மாமா? பொம்பளை பிள்ளைக்கு புத்தக வாசம்ன்றது கற்பூர வாசம் அளவுக்கு இருந்தா போதும். அதை விட்டுட்டு கலெக்டர் கவர்னர்னு பேசிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைக்கு ஸ்கூல் படிப்பே தண்ட செலவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மாமா, நீங்க சொன்னா கரெக்ட் மாமா, கரெக்ட் தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? நாளைக்கே நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தா பத்திரிக்கையில அவ பேருக்கு பின்னாடி டிகிரி இருந்தா தானே கௌரவமா இருக்கும். என்னது கௌரவமா? அவ பேருக்கு முன்னாடி என் பேர் தான் இருக்கு. கிருபா பொண்ணுன்றதை தாண்டி அந்த டிகிரி என்ன பெரிய கௌரவத்தை கொடுத்துற போது. மாமா நீங்க சொன்ன கரெக்ட் தான் மாமா, நீங்க சொன்ன கரெக்ட் தான். அடேங்கப்பா, சுகுணாக்காவே மிஞ்சிருவோம் போல இருக்கே. மாமா நீங்க வாங்க மாமா, வாங்க வாங்க.
அம்மாடி நான் தான் என் பேத்திக்கு முதல் மொய் வைப்பேன்னு சொன்னனே, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா? இங்க பாரு, இந்த விஷயத்த அந்த மனுஷன்ட்ட சொல்ல போய் நான் திட்டு வாங்கினதான் மிச்சம். வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, சரியா? சுகுணா, நீ சொல்லு ஹேமா. உங்க நெக்லஸ் ரொம்ப அருமையா இருக்கு. எங்க வாங்குனீங்க? இதுவா? இது என் மாமாவோட செலக்ஷன். அவர் செலக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஏ சித்ரா, உங்க அம்மாக்கு பெருமைய பத்தியா? ஏமா மலர் மொட்டை போட டோக்கன் வந்துருச்சு, எல்லாரும் சரிம்மா வரோம். அண்ணி ஆரம்பிக்க போறாங்களா? வாங்க. சரி எதிர்ச்சி பாப்பா. தித்தி, இப்போ எப்படியாவது அந்த அக்கா கிட்ட பேசி அவங்கள கோயிலுக்கு வர வச்சிருவோம். இங்க வர வச்சு காசு கொடுத்துருவோம். இரு, எங்கம்மா போற? உன்னை தேடிதான் வந்தேன். என்ன தேடியா? எதுக்கு? அப்பா உங்களை கூப்பிடுறாரு. அண்ணனா? சரி, நான் போறேன். பெருசா கேள்வி கேட்கறான்.